ஃப்ரெண்ட். இந்த ரோஸ் வந்து ஆந்திரா பன்னீர்னு சொல்கிறாங்க. இந்த ரோஸு வந்து எல்லா வெயிலும் மழை எல்லாத்தையுமே தாங்கி வளர்கிற ரோஸு. இந்த ரோஸ் வந்து ரொம்ப அழகாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். இது சீக்கிரமாக வாடாது. நல்ல இதில் பாருங்கள், சின்ன செடி தான். இதில் கொத்தாக பூக்கும். இது வந்து நல்ல பூ கொடுக்குற செடி. இந்த செடிக்கு இந்த செடிங்களுக்கெல்லாம் ஃபெர்டிலைசர்னு சொல்லணுன்னா மீன் அமிலம், அரிசி கழுவின தண்ணி, மற்றபடி பருப்பு, அரிசி இந்த கழுவுற தண்ணியெல்லாம் நான் வேஸ்ட்டே பண்ண மாட்டேன். வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த செடிகளுக்கு தான் அதை சேர்த்து வச்சுவேன். அது மாதிரி பாருங்கள், இது வந்து நான் வந்து ஏப்ரல் மாதம்தான் இந்த செடி வாங்கி வச்சேன். இது 7 டேஸு. ஏப்ரல் மாதம்தான் இதை வாங்கி வச்சேன். இந்த பாருங்கள், 7 டேஸு. ஆனால் இப்போ அது பூ கொடுக்குது. அது மாதிரி இது பட்டன் பன்னீர். இந்த செடி பாருங்கள், இது என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டில் இருந்து ஒரே தொட்டியில் 2 செடி வச்சு கொடுத்தாங்க. இப்போ தான் இதை பிரித்து வச்சேன். ஆனால் இது நல்லா பூக்குது அழகாக. இது எப்போதும் பூ கொடுக்குற செடி இந்த பட்டன் பன்னீர். ஆனால் இந்த பட்டன் பன்னீர் கிடச்சா, பட்டன் பன்னீர் ரோஸ் கிடச்சிச்சின்னா இதை விடாதீங்க, வீட்டுக்கு வாங்கி வைங்க. நல்லா பூவும் கொடுக்கும், நல்லா எல்லாத்தையும் இது தாங்கி வளரும், எல்லா காலநிலையும். அதனால் இதை வாங்கி வைங்க. மட்டும் இல்லை, நான் வந்து என்ன பண்ணேன்னா தப்பு பண்ணிட்டேன். செடிக்கு வந்து ரொம்ப தண்ணி ஊற்றிட்டேன். ரொம்ப தண்ணி ஊற்றினேன். ரொம்ப ஃபெர்டிலைசரு, அது காய்கறி கழிவு, இதெல்லாம் இந்த காய்கறி கழிவு எல்லாம் இதுக்கு வேர் பகுதியிலே போட்டு விட்டுட்டேன். அது என்ன கொஞ்சம் செடியெல்லாம் காஞ்சி போகுது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இல்லை. இங்கே அந்த தப்பை செய்யாதீங்க. நான் அந்த தப்பை செஞ்சுட்டேன். சில செடி நல்லா வளருது, சில செடிக்கு இதுவாக இருக்குது. அதனால் அந்த தப்பை ஒருபோதும் செய்யாதீங்க. உரம் நல்லா கொடுத்தாலும் இந்த மாதிரி உரம் அதிகமாக போட்டு நான் எப்போவுமே செடிகளை கெடுத்துட்றேன். அதனால் அந்த மாதிரி தண்ணியை நான் அதிகமாக ஓவராக ஊற்றுவேன். இந்த தப்பெல்லாம் செய்யாதுங்க. அதனால் என் செடி, என்னுடைய இன்னொரு இந்த 7 டேஸ் ரோஸ் ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் எனக்கு ரொம்ப செடியை பார்த்து வருத்தம். நான் இப்படி பண்ணாதுங்க. என்ன மாதிரி அளவோட தண்ணி ஊற்றி அளவோட ஃபெர்டிலைசர் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ்.